டான்ட் கால் மீ. டான்ட் கால் மீ என்று எனக்கு கால் செய்ய வேண்டாம், எனக்கு கோல் எடுக்க வேண்டாம் அல்லது என்னை அழைக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்கிற விஷயம் தான் இந்த விஷயம். டான்ட் டிஸ்டர்ப் மீ, என்ன தொந்தரவு செய்ய வேணாம். டான்ட் டிஸ்டர்ப் மீ, ரைட். நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நான் ஒர்க்கிங் நவ், ஸோ டான்ட் டிஸ்டர்ப் மீ, வேலை செய்து கொண்டிருக்கிறேன், என்ன தொந்தரவு செய்ய வேண்டாம், ரைட். இப்படி நாங்கள் பேசுகிறது நாங்கள் தானே. இது வந்து ஒரு பேசிக் இங்கிலீஷாக இருந்தாலும் இதை நாங்கள் அட்வான்ஸ் வரைக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் பயன்படுத்தும். எல்லாருமே இந்த சென்டென்சஸை நீங்கள் பயன்படுத்தாதாக்கள் இருக்க மாட்டீங்க. ஆகவே அதாவது தமிழில் நீங்கள் பயன்படுத்தாத சந்தர்ப்பங்களே இருக்காது. என்னென்னு சொன்னால் அடிக்கடி இந்த விஷயங்களுக்கு இன்ட்ரப்ட் ஆகிக்கொண்டே இருக்கு, நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும் நிறைய விஷயங்கள். இதை பயன்படுத்தாத, அங்கே போகாத, இங்கே வராத, அதை செய்யாத, அவர்களோட பேசாத, இப்படி இருக்காதன்னு சொல்லி ஏராளமான விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம். என்ன அப்படி சொல்கிற விஷயங்களில் நாங்கள் இந்த பேட்டர்னில் தான் இங்கிலீஷில் சொல்லணும். வெரி சிம்பிளாக இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அதோட சிம்பிளாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம், கான்ஃபிடென்ட்டோட பயன்படுத்தலாம். ஏன்னா இதுக்கு ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு மேலே தந்துருக்கணும் பாருங்கள், அந்த ப்ளூ கலரில் இருக்குது. டான்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் மீ. அதனால் நீங்கள் மீயை பயன்படுத்தலாம், அஸ்ஸை பயன்படுத்தலாம், ஹிம் பயன்படுத்தலாம், ஹே பயன்படுத்தலாம், தெம் பயன்படுத்தலாம், என ஏராளமான விஷயங்கள் இருக்குது, ரைட். ஸோ இந்த பேட்டர்னை வச்சு கொண்டு தான் நான் இந்த சென்டென்சஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த பேட்டர்னை வச்சு கொண்டு நீங்கள் இதை மாதிரியான ஏராளமான சென்டென்சஸ் உங்களோட லைஃப்பில் நிச்சயமாக இப்படியான சென்டென்சஸ் பயன்படுத்த வேண்டி வந்தே தீரும், ரைட். நான் அதை சேலஞ்ச் பண்ணுறேன். இங்கிலீஷில் பேசிக்கல நீங்கள் இப்படியான சென்டென்சஸ் உங்களோட கன்வர்சேஷனில் கட்டாயம் பெறும். அதால் இதை நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணினீங்கண்டா, இது சிம்பிளான ஒரு விஷயம். இதை லேர்ன் பண்ணினீங்கண்டா ஏராளமான விஷயங்களை நீங்கள் சிம்பிளாக பேசக்கூடியதாக இருக்கும். சரி, நாங்கள் மேலே இருக்கிற 2 சென்டென்சஸும் சிம்பிளாக பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததை பார்ப்போம். டான்ட் பிளேம் மீ. டான்ட் பிளேம் மீ அதாவது என்ன, குற்றம் சொல்ல வேண்டாம், என்னில் குற்றம் சுமத்த வேண்டாம். டான்ட் பிளேம் மீ, ரைட். அடுத்த பாருங்க, டான்ட் ஜட்ஜ் மீ. என்ன மதிப்பிட வேண்டாம். சரிதான், நான் இவ்வளவுதான், நான் இப்படித்தான் செய்வேன், இப்படித்தான் நடப்பேன், யாரையும் என்ன செய்ய வேண்டாம், என்னை மதிப்பிட வேண்டாம். டான்ட் ஜட்ஜ் மீ, என்னை மதிப்பிட வேண்டாம், ரைட். ஸோ அந்த என்னதுக்கு இதை பயன்படுத்தணும்ன்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் கீழே உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு கீழே அந்த தமிழுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்திருக்கிறேன். அதை நீங்கள் ஓரளவு ரீட் பண்ணி புரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா ஸோ 5வது சென்டென்ஸ் வாங்க, டான்ட் ஃபார்கெட் மீ, ரைட். அடிக்கடி நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு வேர்டு, நான் யார்கிட்டையும் நாங்கள் சொல்லுவேன், மறந்துட வேண்டாம்னு சொல்லி டான்ட் ஃபார்கெட் மீ, ரைட். என்ன மறந்து விட வேண்டாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தால் காணொலிக்கு லைக் பண்ணுங்கள், அதோட நண்பர்களோட இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். டாக் இங்கிலீஷ் வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பதிவிடக்கூடிய எப்படியான பிரியோசனம் உள்ள காணொலிகள் உங்களை உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.